தான் யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் உங்களோட பிரசன்டேஷனை படிக்கிறதுக்கு சரி, ஈவன் தோ நீங்க ஒரு மாணவர்களாக இருந்தாலும் கூட நீங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்கின்ற அந்த படைப்புகளை சட்டுன்னு பார்த்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரம் ஒண்ணு நேரம். ரெண்டாவது நம்ம பாக்குறவங்களோட இப்போ உதாரணத்துக்கு வெற்றி ஒரு படைப்பு செய்யறாரு வைத்துக்கொள்ளுமே, ஆசிரியர் அந்த படைப்பை வெற்றி வந்து வகுப்பறையில பிரசன்ட் பண்றாரு, ஆசிரியர் அதை பாக்குறேன். முதல்ல நான் பார்த்தோன்னே என்னுடைய கண்ணு வெற்றியோட அந்த படங்களை, அந்த டேபிள்ஸ, அந்த கிராஃபை தான் இருக்குமே தவிர நீங்க எழுதி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை. விளங்குதா வெற்றி? சோ ஆக நீங்க கொடுக்கக்கூடிய படைப்புகள் 1 படங்கள், 2 அட்டவணை, 3 அந்த சார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிராஃப்லாம் இருக்குல்ல, இதன் மூலம் கொடுக்கும் பொழுது பார்க்கிறவங்களோட கவனத்தை நீங்க ஈர்க்க முடியும். உங்களோட படைப்புக்கு ஏற்ற புள்ளிகளும் அதிகமாக கிடைக்கும். சரியா? ஸோ உதாரணத்துக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட், ரிப்போர்ட், ஸ்டோரி, போஸ்டர்ஸ், இதுலலாம் நம்ம வந்து நிறைய டேபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்லைட். Okay, why add pictures? Okay, pictures make our writing fun and clear. ஓகே, முதல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ வெற்றி ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வெற்றி தான் கேமரால தெரியுறாரு, அதனால தான் அடிக்கடி அவரோட பேரை பயன்படுத்துறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கட்டுரை எழுத சொல்றேன். ஓகேவா? என் தோழி கட்டுரை கொடுத்துட்டு கருத்து மட்டும் கொடுத்துட்டு எழுத சொல்றேன். உங்களுக்கு வந்து அதை வார்த்தைகளா பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்காது. அதே நான் என் தோழி ஒரு மைண்ட் மேப்ல கொடுத்துட்டு அங்க ஒரு அழகான பெண்ணு, ஓகே, ஒரு பெண்ணோட படம், ஒரு அழகான ஒரு கார்ட்டூன், அழகான பெண் கொடுத்தேன்னு சொன்னா உங்களால சிந்தனையை யோசிக்க முடியும். ஓகே, இவங்க தான் என்னோட தோழி, ஓகே, இவங்களை பத்தின அப்படியே கண்களை மூடிட்டு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆக படங்கள் எப்போதும் உங்களுக்கு கற்பனைக்கு வந்த உடனே நிறைய கருத்துக்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக நீங்க எழுதலாம். சரிங்களா? அதனாலதான் வந்து படங்களை நம்ம சேர்க்கணும். ஓகே, அடுத்து we can show, we can mean that we mean instead of just writing words. ஓகே, வார்த்தைகளை மட்டும் இல்லாம படங்களா காட்டும் பொழுது இன்னும் உங்களோட கட்டுரைகள் வந்து அழகாக இருக்கும். At a cat picture in a story about pets. இப்ப வந்து ஒரு பூனை பத்தி வெற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு. வெறும் பூனை பத்தி எழுதி கொடுத்துட்டா ஒண்ணுமே இருக்காது. இப்ப எழுதி தம்பி கிட்ட கொடுக்குறாரு, தம்பி படிக்க போறாரு வைத்துக்கொள்ளுமே, ஒரு 6 வரியில ஒரு சின்ன பேராகிராஃப்ல ஒரு கட்டுரை எழுத போறாரு. ஓகேவா? தம்பிக்கு ஒரு 5 வயது 6 வயது வைத்துக்கொள்ளுமே, அவரு சின்ன மாணவர் இல்லவா? சோ அப்ப நீங்க கொடுத்து அவர் படிக்கும் பொழுது முதல்ல அவர் எதை தேடுவார்னா, இங்க பூனை படம் இருக்கா அப்படின்றதான் தேடுவாரு. ஆக படங்கள் ஒருவருடைய கவனத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனாலதான் படங்களை ஆசிரியர் சேர்க்க சொல்றேன். ஓகே, ஆல்வேஸ் யூஸ் பிக்சர் தட் மேட்ச் யோர் டாபிக். படங்கள் சேர்க்கணுன்றதுக்காக கண்ட படங்கள்லாம் சேர்க்கக்கூடாது. இப்ப பூனைன்னு தலைப்புனா பூனையை பற்றிய படங்கள் தான் இருக்கணும். அங்க நாய் எடுத்து வந்து போடலாமா வெற்றி? போடக்கூடாது. அது வந்து கலுவார் தாஜோ ஆஃப்டர் டாபிக் ஆயிரும். ஸோ அப்போ படங்கள் வரும்போது ஷேப்ஸ் படிக்கிறோம்னா என்னென்ன ஷேப்ஸ் வந்து உங்களோட சிலிபஸ்ல இருக்கோ அந்த ஷேப்ஸ் மட்டும்தான் நீங்க இன்சர்ட் பண்ணணும். இல்லாத ஷேப்ஸ் எல்லாம் நீங்க சேர்க்கக்கூடாது. ஆக இவ்வாறான படங்களை நீங்க சேர்க்கும் பொழுது உங்களோட படைப்புகள் மிகவும் அற்புதமாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த ஸ்லைட்ஸ். ஓகே, ஹவு டு இன்சர்ட் அ பிக்சர். ஓகே, டேக் நோட் பண்ணிக்கங்க, நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த இன்சர்ட் இருந்த வார்த்தை அது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை ஆட் பண்றதுக்கு இன்சர்ட், அதை நீங்க அந்த வார்த்தையை கிளிக் பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த படத்தை உள்ள ஆட் பண்ண முடியும் உங்க டாக்குமெண்ட்ல. சூஸ் பிக்சர் திஸ் டிவைஸ். ஓகே, உங்க டிவைஸ்ல உள்ள பிக்சரை சூஸ் பண்ணுவீங்க. செலக்ட் யோர் பிக்சர், எந்த பிக்சர் வேணும்னு அதை செலக்ட் பண்ணுவீங்க. கிளிக் இன்சர்ட். இன்சர்ட் தட்டினாதான் அந்த பிக்சர் உங்க டாக்குமெண்ட் உள்ள வந்துடும். ஓகேங்களா? ரீசைஸ் பை ட்ராக்கிங் த கார்னர்ஸ். உங்களோட டாக்குமெண்ட்ல அந்த படம் எந்த கார்னர்ல இருக்கணும், எந்த சைஸ்ல இருக்கணும், எவ்வளவு பெருசா இருக்கணும்னு சொல்லி நீங்க தான் முடிவு செய்ய வேண்டும். சரியா? ஸோ நீங்க ரீசைஸ் பண்ணலாம், கிராப் பண்ணலாம். கிராப் வந்து இந்த தேவையில்லாத பகுதியெல்லாம் நீங்க கிராப் பண்ணிடலாம். ஓகே, ரீசைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ரீசைஸ் பண்ணும்போது நிறைய ஒரு சில என்ன சொல்றது, ஒரு டெக்னிக்லாம் இருக்கு, நான் பிறகு சொல்றேன், நீங்க எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு வேலை என்னன்னா, ட்ரை ஆடிங் அ பிக்சர் இன் யோர் வேர்ட் ஃபைல். ஒரு வேர்ட் ஃபைல்ல எப்படி ஒரு பிக்சரை ஆட் பண்றதுன்னு பிறகு ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 1 by 1 முதல் நோட்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகே, எழுதிங்க. ஓகே, வெற்றி என்னமோ சொல்றீங்க, அப்புறம் நான் வரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபார்மேட்டிங் பிக்சர்ஸ். Click the picture, go to picture tools format. You can change shape
அந்த பிக்சரை நீங்கள் மாற்றலாம். add border, add shadow or reflection, இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். எக்ஸாம்பிள், மேக் யுவர் பிக்சர் லுக் லைக் அ ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிருத்தியால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை செய்யலாம். டாக்குமெண்ட் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக இருந்தாலும் கூட கன்வால லாஸ்ட் வீக் நான் கொடுத்த வேலையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன்லேயும் சரி, ஒர்க் ஷீட்லேயும் சரி, டாக்குமெண்ட்லேயும் சரி, அதில் இன்சர்ட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸு, சார்ட்ஸு, கிராஃப்ஸு, ஷேப்ஸ் வந்து இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதை நீங்கள் நல்லா மாடிஃபை பண்ணலாம். இப்போ ஃபோனில் வந்து ஒரு படம் பிடிக்கிறோம். ஓகே, வெற்றியோட படத்தை நான் ஃபோனில் ஒரு ஸ்னாப் பண்ணுறேன். அந்த படம் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் மங்கலமாக இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே. நான் பிடிச்ச பிறகு அந்த ஃபோட்டோவை வேற ஆளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு முன்னுக்கு அந்த ஃபோட்டோவை வந்து நான் லைட் ஆக்க முடியும், ஃபேர் ஆக்க முடியும், பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்தால் அது வந்து வெளிச்சமாக்க முடியும். இவ்வளோ செய்யலாம்ல, அதை தான் நம்ம கன்வால செய்வோம். விவிட் பண்ணலாம், ஷேடோ பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றலாம். ஸோ இந்த மாரி என்ன சொல்றது, இந்த மாரி வசதிகள் வந்து வேர்ட்ல இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டீச்சர் உங்களுக்கு 2 டைப்பை சொல்லி கொடுக்குறேன். ஒன்று மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எப்படி செய்யறது, அடுத்து கன்வால எப்படி செய்யறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, வாட் இஸ் அ டேபிள்? ஓகே, இந்த 2 உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்க. டேபிள் ஃபார்ம். A table help us show information in row and columns. It's neat and easy to read. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஜட்வால் துகாஸ் இருக்கும். இருக்கா வெற்றி? ஜட்வால் துகாஸ் இருக்குதானே? ஓகே, இங்கே டேஸ் இருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். ஓகே, இல்லை டைம் கொடுத்துருப்பாங்க இங்கே, வாட் டைம் அன்டில் வாட் டைம். மேலே வந்து என்னென்ன வேலை, ஓகே, டேஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வேஷ் வந்து மண்டே வந்து கிளாஸை ஸ்வீப் பண்ணணும், வெற்றி வந்து மண்டே வந்து ஒயிட் போர்டை வந்து அழிக்கணும். ஸோ இந்த மாரி இது எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மில் இருக்கிறனால தான் நீங்கள் ஈஸியாக பார்க்குறீங்க. ஓகேவா? அதே நான் வந்து ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் எழுதி வச்சிருந்தா அதை பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ டேபிள்ஸ் மேக்ஸ் யூ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? அதனால தான் உங்களை வந்து மாணவர்களாக உங்களை ஒரு டேபிள் செய்து வச்சுக்கொள்வோம். என்ன டேபிள் செய்ய சொல்லுவோம்? ஆஃப்டர் ஸ்கூல் வீட்டுக்கு போய் இந்த டைம்லேருந்து இந்த டைம் என்ன செய்றீங்க? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 o'clock ஸ்கூல் முடியுது, 1 until 2 o'clock என்ன செய்றீங்க? 2 until 3 o'clock என்ன செய்ய போறீங்க? 3 to 4, 4 to 5, 5 to 6. ஸோ இப்படி நீங்கள் டேபிளில் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான், வைத்து கொண்டால் மட்டுமே உங்களோட நேரம் எங்கே வேஸ்ட் ஆகுது, எங்கே வேஸ்ட் ஆகல, எவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் எய்ம்ஸில் வந்து டாட்டா நீலாம் கீன் பண்ணுறீங்க, எவ்ரிடே ஒரு ஸ்டோரி புக் படிச்சுட்டு எவ்ரிடே டாட்டா கீன் பண்ணுறது. ஸோ இந்த மாரி உங்களை நீங்கள் டிசிப்ளின், உங்களை நீங்கள் வந்து ஒரு சிறந்த மாணவராக மாற்றிக்கொள்வதற்கு இந்த டேபிள் ஃபார்ம் நிறைய ஹெல்ப் பண்ணும். அதனால தான் டேபிளில் உங்களோட டேஸை அழகாக பிளான் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா? ஸோ அது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹவு டு இன்சர்ட் அ டேபிள். டேபிள் அந்த மாதிரி தான். ஓகே, கிளிக் இன்சர்ட் டேபிள், drag to choose the number of row and columns. ஓகேங்களா? ஓகே, அடுத்து டைப் இன்சைட் த பாக்ஸ், யூஸ் டேபிள் டூல்ஸ் டு கலர் or சேஞ்ச் பார்டர்ஸ். ஓகே, முதல்ல டேபிள் எத்தனை டேபிள் வேணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, 10 இல்லையா? இன்சர்ட் காலம், ஆட் காலம், ஆட் ரோஸ், அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டேபிள் உள்ள நம்ம டைப் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் டேபிள்ஸ் மேலே நம்ம செக் பண்ணோம்னா கலர்ஸ் இருக்கும், எந்த மாரி கலர்ஸ் நம்ம கொடுக்கலாம். அடுத்து அந்த ரைட்டிங் ஃபாண்ட் மாற்றுறது, ஓகே, அதெல்லாம் நம்ம செய்யலாம். சரியா? ட்ரை மேக்கிங் அ ஸ்மால் டைம் டேபிள் ஆர் லிஸ்ட். ஓகே, ஒரு சின்ன டைம் டேபிள் நம்ம அப்புறம் செய்யும் போது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, வாட் இஸ் அ கிராஃப் ஆர் சார்ட்ஸ்? ஓகே, கிராஃப் சார்ட்ஸ் நம்ம அதை சொன்ன மாதிரி எப்போதுமே வேர்டிங்ஸாக கொடுத்தா எல்லாருனாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எல்லாமே நமக்கு ஈஸியாக வேணும், பிக்சரைஸாக வேணும். ஓகே, a graph show data using bars, lines or circles. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான கிராஃப்ஸ் கொடுத்துருக்கேன், சார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் டீச்சர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார் சொல்லலாம். ஓகே, இது லைன்ஸ் சொல்லலாம், இது வந்து சர்த்தா பாய் சொல்லுவோம், பார் சார்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பை சார்ட் சொல்லுவோம் இதை. ஓகே, ஸோ இந்த மாரிலாம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பை சார்ட்டில் இந்த க்ரீன் கலர் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ்.
இந்த ஆரஞ்சு கலர் வந்து நான் ஹெல்த்தி ஃபுட். ஸோ அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணலாம், எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாலாம் சேகரிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பிறகு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஹவு டு இன்சர்ட் அ சார்ட். இந்த இன்சர்ட்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த இன்சர்ட்ற வார்த்தை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஷேப்ஸும் இன்சர்ட் பண்ண முடியாது, பிக்சரும் இன்சர்ட் பண்ண முடியாது, டேபிளும் போட முடியாது. ஓகே, கிளிக் இன்சர்ட் சார்ட். சூஸ் யோர் சார்ட் டைப், பாரா, பாயா, லைனானு. ஸோ என்டர் யோர் டாட்டா, கிளிக் ஓகே. ஓகே, உங்களுக்கு எந்த மாரி நீங்கள் செய்ய போகிறீங்களோ, எந்த மாதிரி, உதாரணத்துக்கு நன்னீரி கல்விக்கு ஆசிரியர் வந்து நன்னேரி பண்புகளை பட்டியல் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் நன்னேரி பண்புகளை பின்பற்றக்கூடிய நடவடிக்கைகளை அட்டவணைப்படி எழுதி எடுத்து வாருங்கள் சொல்கிறாங்க. அதான் கட்டளை. அதாவது வெற்றி வந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வீட்டில் என்னென்ன நன்னேரி பண்புகளை எந்தெந்த நாளில் கடைபிடித்தாருன்னு சொல்லி அட்டவணை போட்டு அவங்களோட நன்னேரி கல்வி ஆசிரியர் எடுத்துட்டு வர சொல்றாங்க. வைத்துக்கொள்வோமே, இது உதாரணமா. அப்ப அவர் திங்கக்கிழமை வந்து விட்டு கொடுத்தல் மனப்பான்மையை கடைபிடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு தம்பிக்கு வந்து ஊஞ்சல் ஆடுவதை வந்து விட்டு கொடுத்திருக்காரு. அப்ப விட்டு கொடுக்கும் மனப்பான்மை திங்கள். அப்புறம் செவ்வாய்க்கிழமை என்ன பண்பு நலன், புதன்கிழமை என்ன பண்பு நலன், வியாழக்கிழமை என்ன பண்பு நலன். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க வந்து உங்களோட பை சார்ட்லயும் போடலாம், அல்லது இந்த லைன்லயும் நீங்க போட்டு செய்து கொடுக்கலாம். ஓகேங்களா? your chart will be appear on the page. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் லைன். Okay, now it's your turn. Let's practice. Add a picture of your favorite animal. Make a small table of your friends' favorite fruits. Create on simple charts. Okay? Save your work after finishing. Okay, now எப்போதுமே வந்து ஆசிரியர் ஹேண்ட்ஸ்-ஆன் தான் அதிகமாக விரும்புவேன். ஓகேங்களா? ஏன்னா ஹேண்ட்ஸ்-ஆன் செய்யும் போது தான் இன்னும் நீங்கள் வந்து அதிகமாக கற்றுக்கொள்வீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸ்-ஆன் செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தெரியுது தானே வெற்றி? டீச்சர் வந்து ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறையா? வேர்ட் ஒரு டாக்குமெண்ட் பாருங்க, தெரியுதா வெற்றி? வேர்ட் டாக்குமெண்ட் தெரியுதா? தம் காட்டுங்க கௌஷிகா, தம் காட்டுங்கம்மா. நல்லா கிளியரா தெரியுது. ஓகே, டன். ஓகே, ஸோ கிளியரா தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல ஒரு பிளாங்கான ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் திறந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ முதல்ல ஆசிரியர் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இஸ் பிக்சர். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பிளாங்கான ஒரு டாக்குமெண்ட். ஓகே, பிளாங்கான டாக்குமெண்ட்ல முதல்ல நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட். இன்சர்ட் முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா வெற்றி? ஓகே, அந்த வார்த்தை தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்சர்ட். இன்சர்ட் தட்டுனீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கு பாருங்க. முதல்ல பிக்சர்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டேபிள், பிக்சர்ஸ், ஷேப்ஸ், ஸ்மார்ட் ஹார்ட், ஓகே, 3D மாடல்ஸ், சார்ட்ஸு, ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம பிக்சர்ஸ்லேருந்து வருவோம். ஓகே, பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட பிசிலேயோ இல்லை உங்களை மடிக்கணினிலையோ வைத்து கொண்டீர்கள் ஆனால் ஓகே, பிக்சர்ஸ் ஃப்ரம் த ஃபைல். ஓகே, இப்போ நான் இங்கே டெஸ்க்டாப்பில் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். ஓகே, முதல்ல நல்லா பாருங்கள். பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டீச்சர் வந்து இன்னைக்கு பிரமிட் மக்கானான்னு சொல்லி கொடுத்தேன். அதனால பிரமிட் அங்கே பாருங்க இருக்கு. ஸோ கிளிக் பண்ணணும். முதல் கிளிக் பண்ணணும், ப்ளூ ஆயிரும். இன்சர்ட். இப்போ இன்சர்ட் பண்ணணும் வந்துருச்சு பார்த்தீங்களா? கௌஷிகா தெரியுதாம்மா? தெரியுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரமிட் மக்கானான் வந்துருச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியல. ஆமாவா இல்லையா? மூவ் பண்ண முடியல தானே? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது மூவ் பண்ணுறதுக்கு இங்கே அரேஞ்ச்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அரேஞ்ச் இருக்கா? தெரியுதா அரேஞ்ச்? ஸ்க்ரீன் நல்லா தெரியுதாம்மா? ஸ்க்ரீன் தெரியலன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே வெயிட்டா.
ஓகே, இது பிக்சர் கிளிக் பண்ணிடுவீங்க. பிக்சர் ஃபார்மேட்னு ஒரு பகுதி இருக்கு, தெரியுதா மேல? டீச்சரோட கர்சர் பார்க்க முடியுது தானே? வெற்றி பார்க்க முடியுது தானே? அதுல wrap டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இதுல நீங்க இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு த்ரூ தட்டலாம். ஓகே, த்ரூ தட்டுனா இந்த பிக்சரை நீங்க பாருங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். தெரியுதா? பிக்சர் மூவ் பண்றது தெரியுது தானே? அதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிக்சரை மூவ் பண்ண முடியல. இன்சர்ட் பண்ண கையோடய பிக்சரை மூவ் பண்ணல பாருங்க. இப்ப பாருங்க நான் எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம் பாருங்க, தெரியுதா? ஓகே, ஸோ எந்த இதுதான் நான் சொன்னேன், எந்த கோர்னருக்கு வேணாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஓகே, அடுத்து இதை நீங்க க்ராப் பண்ண போறீங்க. அதாவது எனக்கு பிரமிட் மட்டும் தான் வேணும் டீச்சர், மேல நேம்ஸ், கிளாஸ், தாரே, பிரமிட், மக்கனா, டைட்டில் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. க்ராப் தட்டிட்டு இந்த கருப்பு கலருக்கு வந்துடும். ஓகே, இதை வச்சு இங்கிட்ட இழுக்க போறீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைட்டு. ஓகே, அப்புறம் இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம். ஓகேவா? இவ்வளவுதான். க்ராப் பண்ணிட்டீங்க. எனக்கு இதுதான் வேணும். அந்த க்ராப்பை திரும்ப தட்டணும். ஓகே, போயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த பிக்சரை நான் சின்னதாக்க போறேன் டீச்சர், எனக்கு இவ்வளவு பெருசு வேண்டாம் அப்படின்னாலும் சின்னதாக்கலாம். அதோ ஓகே, இதை நீங்க என்ன செய்யலாம், ஸ்மால் பண்ணலாம். பார்த்தீங்களா? சின்னதாயிடுச்சு. தெரியுதா? தெரியுதா? எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இல்ல டீச்சர் இது எனக்கு பெருசாகணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து இப்போ பொட்ரைட்ல வச்சிருக்கேன். ஓகே, நான் முதல்ல என்ன செய்யறேன், இப்போ இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பு மாற்ற போறேன். லேண்ட்ஸ்கேப் வந்து லே அவுட் போயிட்டு ஓரியன்டேஷன் போனீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாறிடும். ஓகே, இப்போ இந்த படத்தை கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஒரு பேஜுக்கு பிரமிட் மட்டும் வேணும் டீச்சர், நான் நல்லா கலர் அடிக்க போறேன். கிடைச்சிருச்சா? இப்போ நீங்க இதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க ஃபுட்லாம் எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, கிளியர்? ஓகே, இது இப்போ ஒரு படம். ஓகே, இன்னும் ஒரு படம் பார்ப்போம். வேற என்ன படத்தை இன்சர்ட் பண்ணலான்னு. பிக்சர்ஸ் இருந்தாதான் இன்சர்ட் பண்ண வசதி. சரி, ஓகே, இங்க ஒரு லோகோ இருக்கு டீச்சர். இது டெஸ்க்டாப்ல வச்சிருக்கிறதுனால கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்காது. ஓகே, இப்போ இது ஒரு படம். முதல்ல பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணோன்னே இது மூவ் பண்ண முடியுதா? நீங்க பாருங்க, முடியுதா? முடியுது தானே கௌஷிகா? முடியல தானேம்மா? முடியல. அப்ப என்ன செய்யணும்? நம்ம சொன்னேன், இந்த பிக்சரை கிளிக் பண்ணணும், பிக்சர் ஃபார்மேட் போகணும், wrap டெக்ஸ்ட் தட்டணும், த்ரூ தட்டுங்க. இப்போ இதை பாருங்க மூவ் பண்ண முடியுது. நான் இங்க இறக்க போறேன், கீழே இறக்க போறேன், இல்லை கொண்டு போய் கார்னர்ல வைக்க போறேன், இல்லை மேலே ஏற்ற போறேன், சைட்ல எடுத்துட்டு வர போறேன், என்ன வேணா செய்யலாம். ஓகே, நான் ஓகே வச்சாச்சு. இப்போ இந்த படத்தை நான் வந்து என்லார்ஜ் பண்ண போறேன், பெருசாக்க போறேன், ஒரு பேஜுக்கு கொண்டு வர போறேன். ஓகே, பெருசாயிருச்சா? ஓகே, அடுத்து நீங்க கலர்ஸ் கூட பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஓகே ஓகே இதான் பிக்சர்ஸ். ஓகே, ரெடி பண்ணிட்டோம். இந்த பிரைமேட் அழிச்சிருவோமே. ஓகே, ஸோ இப்போ ஒரு பேஜுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, நான் ஓகே, இப்போ நம்ம இந்த பிக்சரை கிளிக் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்ம செய்ய முடியும். கொரெக்ஷன் போயிட்டு இந்த பிக்சரை வந்து நம்ம பிளர் ஆயிடுச்சு பாருங்க, இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இங்க. இதெல்லாம் நீங்க வந்து எம்பசைஸ் பண்ண பண்ண பழக பழக தான் கிடைக்கும். அடுத்து டார்க் ஆக்குறது, இங்க பாருங்க ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க ஒன்று ஒன்றா செய்து பார்க்கலாம், உங்களுக்கு எந்த மாரி கிளியர் பிக்சர் வேணும்னு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லா கிளியரா இருக்கு. ஓகே, டன். அடுத்து கலர்ஸ். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது நல்லா கலரு. ஓகே, இல்லை எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணும். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு பாருங்க. ஓகே, இல்லை கிரீன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ ஜேபிஎன்எஸ்னா ஜபத்தான் படிடிக்கா நெக்ரி சிம்பிளான்னா இந்த கலர்னா இந்த கலர்ல தான் இருக்கணும். அதே பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம கொடுத்துருந்தா இருந்தா ஓகே, ஏன்னா போட்டோஸ்டேப் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். ஆனா இது வந்து இதனுடைய கலர்னா இந்த கலர் தான், நம்ம மாற்றம் செய்ய முடியாது. ஸோ நான் உங்களுக்கு ஆசிரியர் வந்து உதாரணம் எப்படி மாற்றி காக்குறதுன்னு சொன்னேன், மாற்றம் செய்யறதுன்னு. ஆனா நீங்க எது செய்தாலும் முதல் பிக்சரை கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணிட்டு தான் செய்ய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பெரன்சி. டிரான்ஸ்பெரன்சி சொன்னாக்கா என்ன சொல்றது, டிரான்ஸ்பெரன்ஸ் குறவாக்குறது அதிகமாக்குறது. இப்போ நாங்கள் பாருங்க லெக்ஸ் பண்ணிட்டேன், அப்போ டிரான்ஸ்பெரனா இருக்கு. இப்போ டிரான்ஸ்பெரன்சியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்டேட், அதாவது ஏதாவது ஒரு பணுவல்கள் கொடுத்தா பின்னாடி நகல் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பின்னாடி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யார் அதை பார்த்துருக்கா? இப்போ ஒரு கட்டுரை கொடுக்குறாங்க, உதாரண கட்டுரை இங்க எல்லாம் டைப் பண்ணியிருக்கோம், பின்னாடி பார்த்தீங்கன்னா நகல் எடுக்க வேண்டாம்
அதாவது போட்டோஸ்டேட் பண்ணாதீங்க, சொந்தமா வாங்கி பாயிங்க அப்படின்றத அவங்க அப்படி கொடுத்துருப்பாங்க, நகல் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் இப்படிதான் டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சரி, இது டிரான்ஸ்பேரண்ட். திரும்ப நம்ம பழைய மாதிரி வைத்துருவோம். ஓகே, சோஃபா பிக்சர்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பொசிஷன். ஓகே ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இதுல? ஓகே, சரி, அடுத்து படங்கள் சொல்லிட்டேன். ஓகே, ஹவ் டு இன்சர்ட் பிக்சர்ஸ். நம்ம சொன்ன மாதிரி சின்ன சைஸ், ரீசைஸ், பெரிய சைஸ், கார்னருக்கு எடுத்துட்டு போறது. ஆனா கட்டாயமா ரெட் டெக்ஸ்ட் செஞ்சிருக்கணும், த்ரூ யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் ஈஸியா மூவபிளா இருக்கலாம். நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் மற்ற நேரத்துல ஃப்ரீயா இருக்கும் போது. ஓகே, ஸோ அடுத்து டேபிள். ஓகே, இப்போ இதை அழிச்சிருவோம். இப்போ நம்ம டேபிள் போகிறோம். டேபிள், இன்சர்ட் டேபிள். ஓகே, இங்கே இன்சர்ட் போயிட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோ நீங்களே டைப் பண்ணிக்கலாம் சொந்தமாக. ஆசிரியர் வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இங்கே சூஸ் பண்ணுவேன். தெரியுதா? என்னோட ப்ளூ கலர் ஆகுறது தெரியுதா? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜடுவால் பர்துகாஸ் கிளாஸ் செய்ய போகிறோம் வச்சுக்கோமே. கௌஷிகா கிளாஸ்ல ஜடுவால் பர்துகாஸ், யார் திங்கக்கிழமை வகுப்பறை கூட்டுறது, யார் வந்து வெண்பலகையை அழிக்கிறது, ஓகே, அது செய்ய போகிறோம். அப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு 5 நாட்கள் தேவை. இல்லை மேலே 5 நாட்கள் வைத்துட்டு கீழே வந்து நேரம் வைப்போம். வேணான்னா அப்புறம் நம்ம அழிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. ஓகே, வச்சுட்டோம். ஓகே, இப்போ இதை என்லார்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, சரி, பழைய மாதிரி வச்சிரும். ஓகே, ஸோ முதல் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, என்ன ஃபான்னு முதல் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம காமிக் சைன் வைக்கிறோம், கொஞ்சம் எழுத்துலாம் பெருசாக வச்சுருவோம். ஓகே, வச்சுட்டோம். சென்டரைஸ் பண்ணுறது இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் வேர்ட் டைப் பண்ணும்போது. ஓகே, இப்போ இங்கே மாசு ஹரி. ஓகே, ஹரி இஸ்னேன், ஸ்லாசு ராபு, காமிஸ். ஓகே, கௌஷிகா இதெல்லாம் டைப் பண்ணிட்டாங்க. அச்சோ, ஒரு இடம் குறைவா இருக்க. கௌஷிகா என்ன செய்வீங்க? ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம். கொண்டு போய் இந்த கர்சரை இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் வரும். காலம் ஆன் த ரைட். உங்களுக்கு ரைட்ல தான் வேணும். லெஃப்ட்னா இந்த பக்கம் போயிடும், காமிஸ்க்கு மின்னுக்கு ராபுக்கு அப்புறம். உங்களுக்கு ரைட்ல தான் வேணும், அப்போ நீங்கள் ரைட்ல தான் வைக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டேபிள் ஃபார்மை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜுமாஹை. இதெல்லாம் வந்து சென்டரைஸ் பண்ணணும் டீச்சர், நல்லா இல்லை சென்டரைஸ். ஓகே, போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன். லெஃப்ட், ரைட், சென்டரைஸ், ஜஸ்டிஃபை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, போல்னும் ஐட்டலிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, போல் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இங்கே இங்கே வந்து என்ன துகாஸ், இங்கே வந்து ஹரி கொடுத்துருவோம். மேலே ஹரி டன் tugas. Oke, memadam papan putih. ஓகே, contoh தான் இது. இதுதான் அப்படிதான் எக்ஸாக்ட்லி இருக்கணும்னு ஆசிரியர் சொல்ல, உங்களுக்கு ஐடியா தான் கொடுக்குறேன். menyapu lantai, membuang sampah. முன்னெல்லாம் நாங்கள் கொண்டு போய் வகுப்பறையில் உள்ள குப்பைகளை கொண்டு போய் நனைஞ்சிருச்சுன்னா என்ன செய்வோம்? வகுப்பறை ஆசிரியர் படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் குப்பைகள் நிறைஞ்சிருச்சுன்னா அங்கே நம்ம தான் இங்கே திருவி குப்பைகள் பேப்பர்களை போட்டு நிறைச்சிருவோமே. அது ஒரு பாடம் முடியறதுக்குள்ள நிறைஞ்சிரும் இல்லையா கௌஷிகா? அப்போ யார் எடுத்துட்டு போனோம்? இந்த வேலை அட்டவணை போட்டிருக்கோம்ல, அவங்க தான் செய்யணும். அதை ரிசர்ச் நேரத்தில் செய்யலாம். ஓகேங்களா? ஆசிட்ட கொண்டாரு 5 நிமிடம் கேட்டுட்டு கொண்டு போய் அங்கே பெரிய குப்பை தொட்டி பள்ளி ஓரமாக வைத்திருப்பாங்களா, அங்கே போய் கொட்டிட்டு வருவோம். ஆனால் இப்போ வந்து மாணவர்கள் அதை செய்யறது இல்லை, ஏன்னா உங்களுக்கு படிக்கவே நேரம் சரியா இருக்குல்லவா? ஓகே, membuang sampah உதாரணத்துக்கு 3 மட்டும் போட்டுக்கோமே. அப்ப திங்கக்கிழமை யாரு பாப்பான் பூத்தே அழிக்க போறா? வெற்றி. செவ்வாய்க்கிழமை யாரு? கௌஷிகா. ஓகே, ஸோ ராபு யார் செய்ய போறா? வேற யார் பேரும் ஆசிரியர் அந்த அளவுக்கு தெரியல. ஓகே, ராபு வந்து ரோஷன், அப்புறம் மதன், ஜுமாட் வந்து வருணா. உதாரணம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க போல்ட் பண்ணலாம். ஓகே, ஃபான் மாற்றலாம். ஓகே, அப்படி வேணாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைச்சிருவோமா மத பேர் போட்டு? ரேஹான். ஓகே, மதன் பேர் போட்டா. சரி,
முத்தன், இதெல்லாம் ஆசிரியரோட மாணவன் பேர் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. ஓகே, பிரவீன், ஓகே, டமின், கேசிகன், ஓகே, ரிஷான், பவினேஷ், சேரன், என் பேர் ஒன்று போடுறேண்ணே. ஓகே, விக்னேஷ். சரி, இப்போ எல்லாம் போட்டாச்சு. ஓகேவா கௌஷிகா? மேடம் பாப்பான் பூத்தே menyapu lantai membuang sampah. இதுதான் ஆசிரியர் வேலை. இங்க ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன ஆசிரியர் செய்யறது? அவ்வளோதான். என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டிலீட் வரும். டிலீட் பண்ணீங்கன்னா அது போயிடும். ஓகே, அது கேட்கும் ரோவா கோலமான்னு. இது ரோவா கோலமா? ஓகே, ரோ. கோலம்னா மேலே, மேல இருந்து கீழே, ரோ இந்த பக்கம். ஓகே, ஓகேவா? ரெடி ஆயிடுச்சா? இதுதான் உங்களோட அட்டவணை. என்ன அட்டவணை? ஜடுவால் பர்துகாஸ். இதை நீங்க இப்படி ஹைட் கிளிக் பண்ணிட்டு இதை எங்கேயும் மாற்றம் செய்யலாம். பாருங்க, நான் கீழே இருக்கிட்டேன். இதுக்கு டைட்டில் கொடுக்க போறேன். ஓகே, சூஸ் பண்றேன். ஓகே, ஃபாண்ட் பெருசாக்குறேன். ஓகே, ஜடுவால் பர்துகாஸ் கிளாஸ் தாவோன் டுவ வெற்றி. ஓகே, ஸோ இன்னும் பெருசாக்குறேன். ஓகே, ஓகேவா? சரி, தெரியுதாம்மா? ஓகே, தாவோன் டுவ வெற்றி. ஓகே, சரி, இது இன்னும் அழகுபடுத்தணும். ஓகே, ஸோ அப்போ என்ன செய்யலாம்? இதுக்கு பார்டர்ஸ் போடலாம். ஓகே, பார்டர்ஸ். ஓகே, டிசைனில் போனீங்கன்னா பேஜ் பார்டர் இருக்கு. ஓகே, பேஜ் பார்டர் டைப் பண்ணீங்கன்னா இங்கே நிறைய இருக்கு பாருங்க. பாக்ஸு, ஷேடோ, 3D, கஸ்டம். ஓகே, ஷேடோ போடலாம். அதில் கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ் வைக்கலாம். ஓகே, கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, சைஸ் பாருங்க. உங்களோட பார்டர் வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும், எத்தனை திக்னஸ். திக்னஸ். ஓகே, 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 பார்டர் கிடச்சிருச்சா? ஓகே, சரி. இப்போ இது வந்து இதெல்லாம் எல்லாம் கருப்பாக இருக்குது சேர், எங்களுக்கு பார்க்க தெரியாது சட்டுன்னு அப்படின்றீங்க. சரி, ஓகே, கலர்ஸில் கொடுப்போம். எல்லாத்தையும் ஆனால் போல்ட் பண்ணோம். கலர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் வேலைன்னு சொல்லி கொடுத்துட்டேன்லாம். ஓகே, என்ன கலர்ஸ்? ஓகே, ஆரஞ்சு கலருக்கு மாற்றிட்டோம். ஓகே, இல்லை இந்த பக்கம் இது ஒரு கலர்ஸு. இது உதாரணத்துக்கு ரெட். இது கலர் தெரியல, வேற கலரில் வைப்போம். க்ரீன். ஓகே, கலர்ஸ் கொடுத்துட்டுமா? ஓகே, சரி. இப்போ வந்து மேடம் பாப்பான் பூத்தே அப்படின்னா என்னன்னு தெரியல டீச்சர். படம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. முதல்ல இன்சர்ட் பிக்சர் சொல்லி கொடுத்தா தானே. ஸோ பாப்பான் பூத்தே படம் போய் ஒன்று தேடிடுவோமே. ஓகே, பிக்சர்ஸ் தேடுறீங்க. சரி, ஒரு டஸ்டர் படம் கொடுப்போம், அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க என்ன வேலை கொடுத்துருக்கோன்னு. ஓகே, சேவ் பண்ணுறோம். ஓகே, திரும்ப இங்கே போகிறோம். ஓகே, எங்கே படம் இங்கே கொடுக்க போகிறோம். மேடம் பாப்பான் பூத்தேன்னா என்னன்னு தெரியல. ஓகே, மேலே வரோம். இங்கே தான் படம் கொடுக்க போகிறோம். அப்போ அங்கே கிளிக் பண்ணிடணும் எங்கே படம் கொடுக்க போகிறோன்னு. இன்சர்ட் பிக்சர்ஸ் ஃப்ரம் த ஃபைல். டஸ்டரை கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட், எப்போதும் இன்சர்ட் ரொம்ப முக்கியம். அச்சோ, ஜடுவால் விட்டு வெளியே போயிருச்சு. அப்போ என்ன செய்யறது? முதல்ல தான் நான் சொன்னேன் என்ன செய்யணும். படத்தை கிளிக் பண்ணணும், ரெட் டெக்ஸ்ட் போகணும், த்ரூ வைக்கணும். அப்புறம் படத்தை நம்ம ரீசைஸ் பண்ணலாம். எவ்வளோ ரீசைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ரீசைஸ் பண்ணலாம். படம் சின்னதாவது பார்த்தீங்களா? எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஓகே, மேடம் பாப்பான் பூத்தை மேலே எடுத்து போயிட்டோம். படம் கீழே வந்துருச்சு. அட்டவணை உள்ளே இருக்கு. படம் கிடச்சிருச்சா? உங்களுக்கு? ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இதை ஸ்பேஸ் பண்ணால் மேலே வந்துடும். ஓகே, பாருங்க. ஸோ இப்படி தான் இன்சர்ட் படம். இப்போ பாருங்க, 2-in-1 சொல்லி கொடுத்துட்டேன். ஜடுவால் எப்படி டேபிள் எப்படி செய்யறது, அந்த டேபிளில் எப்படி படத்தை இன்சர்ட் பண்ணுறது. இன்சர்ட் பண்ணோன்னா அந்த படம் ரொம்ப பெருசாகிடுச்சு. நீங்கள் க்ராப் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேபிள் ஃபார்ம். ஓகே, கிளியர்? ஓகே, இது டேபிள் ஃபார்ம். டேபிளில் எப்படி பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி டேபிள் நீங்கள் நிறையா டைப் ஆஃப் டேபிள் செய்யலாம். ஓகே, முதல்ல நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜடுவால் பர்துகாஸ். இதுவே வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் டைம் டேபிளாகவும் செய்யலாம். ஓகே,
ஓகே, ரொம்ப கஷ்டப்படாம நீங்க என்ன செய்யலாம், காப்பி பண்ணிக்கங்க. ஓகே, இதே மாதிரி 4-5 டைப் ஆஃப் டேபிள் செய்ய போறீங்களா, காப்பி, அடுத்த ஷீட்ல போயிட்டு பேஸ்ட். ஓகே, இது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஹரி மட்டும் வச்சுட்டீங்க, அங்கிட்டு ஹரி வச்சுட்டீங்க, இல்ல ஹரி இங்கிட்டு மாசு அங்க. இது வந்து உங்களோட பர்சனல் டைம் டேபிள் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே. ஸோ இங்க இஸ்னேன் ஸ்லாஸ் மொதல் 2 நாளுக்கு செய்வோம். இது வந்து டைம் வைக்க போறோம். டைம் இப்போ பள்ளி வந்து கௌஷிகாக்கு 2 மணிக்கு முடியுதுன்னு வைத்துக்கொள்ளுமே. அப்ப 3 மணிலேருந்து 4 மணி. இது கட்டாயம் எல்லா மாணவருக்கும் இருக்கணும் இந்த அட்டவணை. இது இருந்தாதான் நம்ம முறைப்படி டிசிப்ளினா ஒரு சிறந்த மாணவரா வருவோம். 4லேருந்து 5, அடுத்து 5லேருந்து 6, ஓகே, 6லேருந்து 9, ஓகே, 9லேருந்து 10. ஓகே, பேரெல்லாம் அழிச்சிருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டவணை செய்து நீங்க எனக்கு அப்லோட் பண்ணணும். ஓகே, முதல் திங்கட்கிழமை. ஓகே, கௌஷிகாக்கு 2 மணிக்கு ஸ்கூல் முடியும், வீட்டுக்கு போயிருவீங்க. 3 மணிக்கு என்ன செய்ய போறீங்க, ஷாப். ஓகே, ஹோம் ஒர்க் செய்ய போறீங்க. ஸோ membuat kerja sekolah. ஓகே, அல்லது kerja rumah. kerja rumahனா வீட்டு வேலை இல்லம்மா, உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்தாங்களே அந்த வேலை. கௌஷிகா வீட்டு வேலை உடனே எடுத்துட்டு வீடு துடைக்கணும், சரி தீபாவளி வருது முறுக்கு செய்யணும், சரி அது கிடையாது. ஓகே, ஸோ 4லேருந்து 5 என்ன செய்ய போறீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, tidur அல்லது rehat. ஓகே, rehat. ஓகே, நெக்ஸ்ட் 5 to 6 mandi dan sembahyang. கட்டாயம் குளிக்கணும். பள்ளி முடிஞ்சு வந்து ஒரு வாட்டி குளிச்சிருப்பீங்க, இது 2வது குளியல். அப்புறம் இறைவனை வணங்கி ஆகணும். அடுத்து 6லேருந்து 9, ஓகே, டியூஷன் போவீங்க சில பேர். சில பேர் வந்து பாடங்கள் ஏதாவது செய்வீங்க. ஸோ டியூஷன்னா டியூஷன், இல்லை வேற என்ன செய்வீங்க, membuat அல்லது membuat latihan அல்லது membuat revision. ஓகே, அப் டு யூ. அப்புறம் 9லேருந்து 10 1 மணி நேரமாவது நான் டிவி பார்க்குறேன் டீச்சர், ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணுறேன், கூகுள் பார்க்குறேன், யூடியூப்ல சில வீடியோ பார்க்கணும், இல்லைன்னா ஒரு செரித்தவை படிச்சுட்டு நீலாம் செய்கிறீங்க. அப்போ எய்ம்ஸ்னா என்னன்னு தெரியும்ல. ஓகே, குட். இந்த 1 hour தினமும் நான் எய்ம்ஸுக்கு என் டைமை கொடுத்துருவேன். ஓகே, எய்ம்ஸ் போட்டுருங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் சென்ட்ரைஸ் பண்ணலாம். ஓகே, சென்ட்ரைஸ். இது திங்கக்கிழமையோட அட்டவணை முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் ஏறக்குறைய இந்த மாதிரி வந்து ஒரு அட்டவணை செய்து வைத்து கொண்டீங்களானா உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். யாரும் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம். ஒவ்வொரு வாட்டியும் அம்மா வந்து கூப்பிட்டு கௌஷிகா குளிங்க, மணி 5 ஆயிடுச்சு, கௌஷிகா மணி 6 ஆச்சு, டியூஷன் போனோம், கௌஷிகா இப்போ மணி 9 ஆச்சு, இன்னும் எய்ம்ஸில் ஒன்றும் செய்யலை, அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கௌஷிகாவுக்கு தெரியும். நாளடைவில் இந்த மாதிரி அட்டவணையை பார்த்து பார்த்து உங்களுக்கு பழக்கமாயிரும். நீங்களே சுயமா இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் உங்களை எக்ஸஸ் பண்ண அவசியம் இல்லை. அது வந்து நீங்க ஒரு சிறந்த மாணவனாக உருவாவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து அட்டவணை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ கிராஃப். ஓகே, கிராஃப் போயிடுவோம். கொஞ்சம் விரைவாக போயிடுறேன். கிராஃப் சார்ட்ஸை. ஓகே, வேற பேஜ் போயிடுவோமே. ஓகே, வேற பேஜுக்கு வந்துட்டு ஆசிரியை பேஜ் கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். ஓகே, அதே மாரி தான் ஷேப்ஸு இங்கே. ஓகே, ஸ்மார்ட் ஆர்ட். ஓகே, சார்ட்ஸும் போகலாம். நீங்கள் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோலம்ஸ் இதில் பாருங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் 3D ஷேப்ஸ், 3D காலம்ஸ். ஓகே, லைன்ஸ். ஓகே, உங்களுக்கு பெரும்பாலும் எது தேவையோ அது பார்க்கலாம். நம்ம ஸ்டாட்டிக்கல். ஓகே, இதெல்லாம் XY, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டாயம். மேத்தமெட்டிக் புக்கில் இருக்கும். தமிழ் மொழி வந்து கருத்துணர் பகுதிக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, உதாரணத்துக்கு அடுத்து ஸ்மார்ட் சார்ட்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து லிஸ்ட்டு, இது ப்ராசஸ். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ப்ராசஸில் ஒன்று எடுக்கிறேன் ஆசிரியை. தட்டுனோன்னு வந்துருச்சு பாருங்க. ஓகே, தட்டுனானே வந்துருச்சு. இப்போ முதல்ல கலர்ஸ் மாத்திரம். கலர்ஸ் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க. கலர்ஸ் போனீங்கன்னா எந்த மாதிரி கலர் வேணும்னு சொல்லி நீங்கள் மாற்றம் செய்துக்கலாம். ஓகே,
இந்த மாதிரி இது வந்து ப்ராசஸ் சார்ட் சொல்லுவோம். ப்ராசஸ்னா இப்போ முன்சூச்சி தாங்கன் தூஜோ லங்கா இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேவா? இன்னைக்கு அம்மா முறுக்கு செய்ய போறாங்க. முதல்ல என்ன செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், மூணாவது என்ன செய்யணும், அது ப்ராசஸ். ஒன்னாவது என்ன செய்யணும், அம்மா மாவு வாங்கணும், முறுக்கு மாவு. அம்மாவா இல்லையா? மாவு வாங்குதல். முதல்ல வாங்கினாதான் முறுக்கு செய்ய முடியும் கௌஷிக், ஆமா தானே? ரெண்டாவது மாவு என்ன செய்யறது, பிழைதல். அடுத்து முறுக்கு முறுக்கு செய்தல். சரியா? உதாரணம். ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. அப்போ இது கிளிக் பண்ணிடுறது, அவ்வளோதான். ஓகே, இப்போ வேற சார்ட் பார்ப்போமே. அதேமாரி இன்சர்ட், ஸ்மார்ட் சார்ட்ஸ் நிறைய இருக்குது. ப்ராசஸ் பார்த்துட்டோம், இது லிஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள். இது வந்து ஏறக்குறைய பை சார்ட் மாதிரிலாம். ஓகே, பை சார்ட் இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். ப்ராசஸ்ஸு. ஓகே, இப்போ இதை எடுத்துக்கொள்ளுமே. இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாதான் நீங்கள் வந்து கலர்ஸ் மாற்ற முடியும். இங்கே வந்து கலர்ஸ் மாற்றலாம், இந்த மாதிரி கலர்ஸ் வைக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 3D ஷேப் மாதிரி உருவாக்கலாம். அப்புறம் இதை என்லார்ஜ் பண்ணி பெருசாக்கலாம். ஓகே, இப்போ இதை டைப் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு காவான் செய்ய வைப்போமே. காவான் செய்ய ஆசிரியர் வந்து காவான் செய்ய சம்மந்தமாக ஒரு 4 கருத்து எழுதிட்டு வர சொல்லாங்க. ஓகே, காவான் செய்ய என்ன எழுதுவீங்க, முதல்ல பேர் எழுதுவீங்க, ஊமூர். ஓகே, நம்ம காவானு ஊமூர். இப்போ ஒரு 5 வாக்கியங்கள் எழுத போறீங்கன்னா பேர் எழுதுவீங்க, வயசு எழுதுவீங்க, வேற கிணப்பு சுக்கு வாய் எழுதுவீங்க. கிணப்பு சுக்கு காவான் மாஸ் ரீசன். ஓகே, வேற என்ன எழுதலாம்? உதாரணத்துக்கு சங்க சந்தி, உங்க நண்பர் ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வைத்து, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இது பார்த்தீங்கன்னா குமிழ் வரைபடம் சொல்லுவோம் தமிழ் மொழியில. ஆனால் நம்மளுக்கு வந்து அது வந்து இங்கேருந்து போவோம். ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த 10 ஐத்திங் வந்துச்சோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது நமக்கு கொஞ்சம் குறவாயிருச்சு. இருந்த போதிலும் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனு, உங்களோட படைப்புகளுக்கு பயன்படுத்திங்கன்னு சொன்னால், நம்ம சொன்ன மாரி எப்போதுமே எழுத்துப்பூர்வமாக கொடுக்காம இந்த மாதிரி படங்களை கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு உங்க படைப்புகள் வந்து ஈர்க்கக்கூடியதாக அமையும். சரியா? ஓகே, இப்ப சார்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன் ஆசிரியை. ஸோ 3 விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்ப இது வேர்ட். இப்ப ஆசிரியர் வந்து உங்களுக்கு கன்வால் எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லி தரேன். ஓகே, என்னோட கன்வா எல்லாருக்கும் தெரியுதா? கௌஷிகா ஓகே சொல்லுங்கம்மா, தெரிஞ்சுன்னா தம்ஸ் காட்டுங்கம்மா. ஓகே, தெரியுது. ஓகே, டன்னு. வெற்றிக்கும் தெரியுது. ஓகே, ஸோ லாகின் பண்ணிடுங்க. as யூஷுவல் உங்கள் ஐடியில் லாகின் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரெசன்டேஷன்லேயும் செய்யலாம். நம்ம சொன்ன மாதிரி கஸ்டம் சைஸ் செய்யலாம். மோர் தட்டுனீங்கன்னா அன்றைக்கி நான் ஒர்க் ஷீட் சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். ப்ரெசன்டேஷனு, டாக்குமெண்ட்டு, ஒர்க் ஷீட்டு, ஒயிட் போர்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாமே ரொம்ப பயனான விஷயங்கள். ஓகே, ஸோ டைம் கிடைக்கும் போது எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே, ஆசிரியர் ஒர்க் ஷீட் போகிறேன். ஓகே, என்னோட ஒர்க் ஷீட் எல்லாருக்கும் தெரியுது. ஓகே, ஸோ ஒர்க் ஷீட்டு. இப்போ ஒர்க் ஷீட்டில் இங்கே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா சார்ட்ஸ் தட்டுங்க. எலிமெண்ட்ஸில் போயிட்டு சார்ட்ஸ் தட்டினா பை சார்ட், பார் சார்ட், லைன் சார்ட் கேட்கும். எந்த சார்ட்ஸ் வேணும் தட்டலாம். நீங்கள் பை சார்ட் தட்டுவோமே, அதுவே கொடுத்துருச்சு பாருங்க. பை சார்ட்ஸ் ஒரு கிளிக் தான் பாருங்க. திரும்ப சொல்கிறேன் ஆசிரியை, இதை நம்ம வந்து அண்டோ பண்ணால் போயிடும். அண்டோ. ஓகே, எலிமெண்ட்ஸ் நம்ம பிக்சர்ஸ் தேடணும். போஸ்டர் செய்யும்போது ஞாபகம் இருக்குல்ல, எலிமெண்ட்ஸ் அங்கே போயிட்டு எனக்கு சார்ட்ஸ் வேணும்னு சொல்லி தட்டுனீங்கன்னு சொன்னால் லைன் சார்ட்டு, பார் சார்ட்டு, பை சார்ட்லாம் வரும். ஓகே, நீங்கள் பை சார்ட் தட்டுனீங்கன்னா அதுவே வந்துடும். பை சார்ட் பாருங்கள், வித்தின் 1 செகண்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் கலர்ஸ் மாற்றணும்னா இதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலரு. ஓகே, இதை நான் வந்து ப்ளூ கலர் மாற்றுறேன்.
ஓகே, இப்போ இந்த கலர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இதை போய் நான் எல்லோவா மாத்துறேன். இது எனக்கு இந்த கலர் பிடிக்கல டீச்சர், எனக்கு பச்சை தான் பிடிக்கும். ஓகே, பச்சை. இது ஓகே, இது முதல் எல்லோ இருந்துச்சு. நான் திஸ் ஒன், இது வந்து ரெட்டு. ஆசிரியர் எப்போதும் கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைப்பேன், அப்பதான் மாணவர்கள் கண்களை இருக்கும். ஆமாவா இல்லையா கௌஷிகா? ஏதாவது கலராக கொடுத்தாதான் உங்களை வந்து சீக்கிரம் கவர முடியும். ஓகே, ஸோ இப்போ இது இப்போ உதாரணத்துக்கு தீபாவளிக்கு கௌஷிகாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? முறுக்கு ரொம்ப பிடிக்கும். முறுக்கு சாப்பிட பிடிக்கும். ஓகே, இப்போ ஐட்டம் 1. ஐட்டம் 1 என்னது? நம்ம டைப் பண்ண போறோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா முறுக்கு. ஓகே, 62% பிடிக்கும் முறுக்கு. அடுத்து என்ன பிடிக்கும்? தீபாவளி அன்னைக்கு, அதாவது தீபாவளி அன்று, அந்த நாள்ல கௌஷிகாக்கு என்ன அதிகமா சாப்பிட பிடிக்கும்னா முறுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து அதுக்கப்புறம் கோழிக்கறி பிடிக்கும். ஐயே, கோழி பொரியல் பிடிக்கும். ஓகே, கோழி பொரியல். இது நம்ம அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் என்லார்ஜ் பண்றதுலாம், வெயிட் பண்ணுங்க. சரி, வேற என்ன பிடிக்கும் தீபாவளி அன்று? பலகாரம். வேணாம், முறுக்கு இருக்கு, அது பலகாரம் தான். வேற என்ன பிடிக்கும்? பழங்கள் சாப்பிட, உதாரணமா பழங்கள் சாப்பிட பிடிக்கும். ஓகே, சரி, எல்லாம் டைப் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் விட்டு வெளியே இருக்கு, நீங்க என்லார்ஜ் பண்ணலாம். நான் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் சைட்ல தெரியுதா? தெரியுதா? என்னோட ஒர்க் ஷீட் சுற்றி ரேட் தருது. அது வந்து டேஞ்சர் ஜோன் சொல்லுவோம். அதாவது உங்களோட எந்த டைப் பண்ண பொருளும் சரி, எது ஒரு படமா இருக்கட்டும் அல்லது படங்களா இருக்கட்டும், இந்த டேஞ்சர் ஜோனுக்கு வெளியே ஆயிடுச்சுன்னா நீங்க பிரிண்ட் பண்ணும்போது கிடைக்காது. அதனால இந்த டேஞ்சர் ஜோனுக்கு உள்ளதான் இருக்கணும் உங்க படைப்பு. ஓகேவா? சூப்பர், பாருங்க கிடைச்சிருச்சு. பழங்களை தீபாவளி அன்று இது தலைப்பு செட் பண்றோம். நம்ம முதல் தலைப்பு போட்டுருவோம். ஓகே, தலைப்பு மேல எடுத்துட்டு வரோம். முதல்ல ஓகே எடுத்துட்டு வரோம். கௌஷிகா, கௌஷிகா சரியாம்மா? ஆசிரியர் முதல்ல போடுற என்ன பேரு? ஓகே, கௌஷிகாவின் தீபாவளி நாள். உதாரணமா கௌஷிகாவின் தீபாவளி நாள். ஓகே, ஃபோன் மாத்துறதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபோன் மாத்துறது நம்ம நிறைய செய்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு நிறைய வந்துருச்சு. அரிமா மதுரை இதோட ஃபோன். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஜஸ்டிஃபை, சென்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய செய்யலாம். இப்போ நான் வந்து சென்டர் வச்சுட்டேன். ஓகே, என்லார்ஜ் பண்ணிட்டேன். தீபாவளி நாள் கீழே இறக்கிட்டேன். ஓகே, ஸோ டன். தீபாவளி நாள். ஓகே, தீபாவளி நாள் அன்னைக்கு கௌஷிகா முறுக்கு தான் 62% சாப்பிடுவாங்க. 62% விழுக்காடு. கோழி பொரியல் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ஐயே, அதனால நான் 25% தான் சாப்பிடுவேன். பழங்கள் 12% சாப்பிடுவேன் ஐயே. ஓகே, இதுதான் அவங்களோட அட்டை பைச்சார்ட். ஓகேங்களா? வட்ட வரைபடம் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இது நம்ம பைச்சார்ட் செய்துட்டோம். அடுத்து இந்த டாக்குமெண்ட்ல எப்படி படங்கள் ஏற்கனவே போஸ்டர் செய்யும் போது நான் சொல்லி கொடுத்துட்டேன். படங்கள் வந்து இங்கே போய் நீங்கள் படங்கள் தேடலாம். ரீசன்ட்லி யூஸ் பார்த்தீங்கன்னா நான் டீச்சர் நிறைய படங்கள் வச்சுருக்கேன். ஒரு மோட்டார் பைக் படம். ஓகே, படங்களை இன்சர்ட் பண்ணணும், அது வந்துடும். என்லார்ஜ் பண்ணுறீங்க, ரொம்ப சுலபம் தெரியுங்களா? நீங்கள் வந்து வேர்ட்ல செய்கிறத விட கன்வால் உள்ள வேர்ட் ஷீட்டில் செய்கிறது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கணும். இது பாருங்க, ஆசிரியர் இந்த படங்களை சின்னதாக ஆக்குறேன், அடுத்து பெரியதாக எடுத்துட்டு வரேன். அதோட பிக்சல் பாருங்க கொஞ்சம் கூட உடையில. தெரியுதா வெற்றி? அப்படி கிளியரா இருக்கு பாருங்க படம். ஸோ கன்வால உள்ள படங்களோட பிக்சல் வந்து எங்கேயுமே உடையாது. அதே நீங்க கூகுள்ல போயிட்டு தேடி எடுத்துட்டு வந்து அப்லோட் பண்ண படம், நீங்க படங்கள் பெருசாக்கும் போது சில படம் வந்து உங்களுக்கு கிளியரா கிடைக்காது. ஓகே, இப்போ இதை வச்சுட்டீங்க, இந்த படங்களை இங்க வச்சுட்டீங்க. ஓகே, அதோட பேர் வைக்கிறோம். இது பேர் என்னது? மோட்டோசிக்கல். ஓகே, மோட்டோசிக்கல். ஓகே, ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மாற்றம் செய்ய தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஆசிரியரோட இன்னும் பண்டாயா செய்வீங்க. ஆமாம் தானேம்மா? பாருங்க, நீங்கள் எப்போ ஒரு வேலையை வந்து தொடர்ந்து செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும்.
இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு ஆசிரியர் போயிடுவேன், நீங்க தொடர்ந்து செய்யல அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு மறந்து போயிடும். ஓகே, ஸோ படங்கள் 3 விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒன்று, ஒரு சார்ட்ஸ் எப்படி போடுறதுன்ட்டுன்னு நான் வேர்ட்லேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்லிட்டேன். அடுத்து படங்கள், படங்கள் எப்படி இன்செர்ட் பண்றதுன்னு. அடுத்து அட்டவணை. ஓகே, படங்கள் இன்னும் வேற ஏதாவது படங்கள் போடுவோம். தீபாவளி சம்பந்தமா ஏதாவது படங்கள் இருக்கான்னு பார்ப்போம். தீபாவளி இருக்கு பாருங்க. ஸோ தீபாவளியோட படங்கள், விளக்கு. ஓகே, தீபாவளி படங்கள் சரிங்களா? ஓகே, ஸோ தீபாவளி படங்கள் எந்தெந்த நிறைய இருக்கு. கோல படங்கள் பாருங்க, கோலம். ஓகே, கோலம், ஃபயர் கிராக்கர்ஸ். ஃப்ரீயா இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே, வெற்றி வந்து அவங்க ஃபேமிலியோட ஃபயர் கிராக்கர்ஸ் விளையாடுறாரு. ஓகே, ஓகேங்களா? ஸோ அடுத்து எட் பேஜ். எட் பேஜ் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ். ஓகேனா, நெக்ஸ்ட் பேஜில் அட்டவணை. இன்னும் உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை. அட்டவணை நம்ம என்ன சொல்லுவோம்? டேபிள் சொல்லுவோம். டேபிள் நீங்கள் டைப் பண்ணணும். எலமெண்ட்ஸில் போயிட்டு எலமெண்ட்ஸ் கிளிக், இங்கே போயிட்டு டேபிள், டேபிள் கிடச்சிரும். அது கேட்கும் பாருங்க, ஊடன் டேபிள், டைனிங் டேபிள். ஸோ அதெல்லாம் நீங்கள், அதெல்லாம் ஊடன் டேபிள்னா உங்களுக்கு தெரியும் தானே, மேசை, அந்த டேபிள் போயிடும். நம்ம அந்த டேபிளை தேடல, நம்ம தேடுறது டேபிள் ஃபார்ம், அட்டவணை. ஓகே, இப்போ அது கொடுத்துருச்சு பாருங்க. நிறைய சாய்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. வேர்ட்ல இல்லாத சாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இது எல்லாம் டேபிள்ஸ் தான். ஓகே, எந்த மாரி டேபிள்ஸ் வேணும், என்ன கலர்ஸில் வேணும், இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, எங்கேயும் இருக்கு பாருங்க, சி ஆல் த டேபிள்ஸ் தட்டுங்க, கலர்ஸாக வந்துருச்சு எந்த மாதிரி டேபிள்ஸ் வேணும்னு. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாரி பிக்சர்ஸாக இருக்கிற ஒரு சில டேபிள்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம க்ராப் பண்ண வேண்டிய வர சூழல் வரும். நம்ம வந்து டிலீட் பண்ண முடியாது, இதெல்லாம் க்ராப் பண்ணணும். இப்போ இந்த டேபிள் தான் டீச்சர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்படின்னா இதில் எப்படி டைப் பண்ணுவீங்க? இதில் நம்ம டைப் பண்ண முடியாது, ஏன்னா இது பிக்சர் பேஸ். இதில் நீங்கள் டெக்ஸ்ட் போயிட்டு நீங்கள் தான் சொந்தமாக டைப் பண்ணணும். ஓகே, இங்கே போயிட்டு இப்போ மாஸ்டர் டைப் பண்ணிட்டோம், சின்னதாக்குறோம், வச்சுட்டோம், முடிஞ்சா? ஓகே, டன். அடுத்து ஹரி இல்லை இஸ்னின் வைத்துக்கொள்ளுமே, இஸ்னின். ஓகே, தெரியுதாம்மா கௌஷிகா? ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா? இல்லை, ஓகே, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேஸ். ஓகே, ஸோ அடுத்து ஸ்லாஸ். ஓகே, ஸ்லாஸ். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுறது, இது வந்து பிக்சரைஸ் இருக்கிற ஒரு டேபிளில். அடுத்து நம்ம வந்து டேபிள் போட்டால் எப்படி இருக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். டேபிள் ஆல். ஓகே, அடுத்த ஷீட் போயிடுவோம் புதுசாக. ஓகே, இங்கே இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த டேபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக்கலாம், என்லார்ஜ் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஓகே, பெருசாக்கிட்டீங்க. ஓகே, இப்போ இங்கே டைப் பண்ணுறோம். ஓகே, ஃபோன்லாம் நீங்கள் பெருசாக்கலாம், அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிவிட்டு ஓகே இங்கே போயிட்டு ஃபோன் சைஸ் வந்து முதல் ஃபோன் மாற்றிடுவோம். ஃபோன் வந்து லிட்டில் ஒன் வைக்கிறேன், சைஸ் வந்து பெருசாக்குறோம். ஓகே, சேஞ்ச் வால்னா எல்லா ஃபோனும் அப்படியான்னு கேட்கும். ஆமாம், சேஞ்ச் வால். இல்லை, இது மட்டும்தான் உனக்கு அந்த லிட்டில் ஒன்ல வேணுமா, மற்றதெல்லாம் வேற ஃபோனில் வேணும், ஓகே, அதுவும் முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன செய்ய போறீங்க, என்னென்ன திங்ஸ் வாங்க போறீங்க? மண்டே இஸ்னி ஸ்லாஸ் ராபு. ஆசிரியர் வந்து சொல்லிட்டாங்க, இந்த 3 நாளில் வந்து ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு லிஸ்ட் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இஸ்னேன் என்ன வேணும்? சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறீங்க, இஸ்னேன் உங்களுக்கு என்ன வேணும்? கிராஃப் பேப்பர் வேணும், இல்லது பேக்கிங் சோடா வேணும். உதாரணத்துக்கு பேக்கிங் சோடா, ஃபுட் கலர்ஸ் வேணும், ஃபுட் கலர்ஸ், வாட்டர் கப், வாட்டர் கப் எடுத்து வர சொல்லிட்டாங்க. ஓகேவா? டியூஸ்டே வந்து
செனி படத்துக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறோம் லிஸ்ட் பண்றீங்க. டிராவிங் பேப்பர், ஓகே, கிரையான், கிரையான் வேற, சரி வாட்டர் கலரும் எடுத்து வர சொல்றாங்க, வாட்டர் கலர். ஓகே, ஸோ ராபு பார்த்தீங்கன்னா வேற என்ன படம், பிஎம் படத்துக்கு டீச்சர் வந்து கலர் பேப்பர் கேட்குறாங்க. ஓகே, கலர் பேப்பர், கலர் பேப்பர் கேட்குறாங்க. குந்தேன் கேட்குறாங்க. கம்பார் கேட்குறாங்க. கம்பார் கிரேத்து இருக்கு, கம்பார் பாசுபூங் இருக்கு, அப்பப்போ செஞ்சல. ஓகே, ஸோ இப்போ இதுதான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி டைப் பண்ணலாம். முதல்ல இது வந்து என்ன செஞ்சோம், டெக்ஸ்டில் போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு இங்கே டைப் பண்ணிட்டு கொண்டு போய் வச்சோம். ஆமாவா இல்லையா? ஆமா தானே கௌஷிகா? ராபு ஆமாவாம்மா? ஓகே, கொண்டு போய் இங்கே வச்சோம், அப்படி செய்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளேயே டைப் பண்ணலாம் பாருங்க. ஓகே, அடுத்து எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் நான் மாற்ற போகிறேன். என்ன கலர் முதல் ஹைலைட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைலைட் பண்ணுறதா சுற்றி பாக்ஸ் வந்து பர்பிளாக மாறிடும் ஒரு மாதிரி. 2 3 ஹைலைட் பண்ணுறீங்க, இந்த கலரை டைப் பண்ணுறீங்க, இங்கே போய் மாற்றுறீங்க, கலர்ஸ் மாறுது தெரியுதா? ஒயிட்டு, ஓகே, என்ன கலர்ஸ் வேணுமோ வைக்கிறீங்க, பிளாக்கோ, ஓகே ஓகே, என்ன கலர்ஸ் வேணாலும் மாற்றலாம். கலர்ஸ் மாற்றிட்டீங்க. இப்போ இது ஒவ்வொன்றும் எனக்கு கலர் வேணும் வைக்கலாம் தாராளமாக. ஓகே, இங்கே போயிட்டு இந்த கலரு ரெட்டு, ஓகே, அதாவது மண்டேக்கு மட்டும் ஒரு கலரு. ஓகே, அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா ஞாபகம் இருக்காது, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும் மிக்ஸ் பண்ணா. ஓகே, ப்ளூ. மூணுத்தையும் ஹைலைட் பண்ணிங்கன்னா மூணையும் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணாதான் மூணுமே உங்களுக்கு ஒன் டைம் வைக்க முடியும். ஓகே, முடிஞ்சு. ஓகே, பார்த்தீங்க, இப்போ இந்த ஜடுவாலை எழுதி வச்சுட்டீங்க. ஓகே, பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணி உங்கள் ஸ்டடி டேபிள் மின்னுக்கு வச்சுட்டீங்க. அப்போ இது பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேம்மா, ஆசிரியர் வந்து திங்கட்கிழமை பேக்கிங் சோடா, ஃபுட் கலர், வாட்டர் கப் எடுத்தார் சொல்லியிருக்காங்க சயின்ஸ் படத்துக்கு. செவ்வாய்க்கிழமை ஸ்லாஸு வந்து சனி படத்துக்கு ஐஏ வந்து டிராவிங் பேப்பர், கிரையான், வாட்டர் கலர் எடுத்தார் சொல்லியிருக்காங்க. ராபு வந்து பிஎம் படத்துக்கு கலர் பேப்பர், குந்தேங், கம்பார் கிரேத்து எடுத்தார் சொன்னாங்கம்மா. நான் மறந்துடுவேன், அதான் அட்டவணை செய்துட்டேன், இதோ இங்கே வச்சுட்டேன். ஓகே, முடிஞ்சு. ஓகேங்களா, விளங்கிருச்சா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வேலையை, ஒரு செயலை சுலபமாக்குவதற்காக மட்டுமே. ஓகே, நம்ம இப்போ இதையே நம்ம டைப் பண்ணி வைப்போமே, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அரி இஸ்னேன், அரி இஸ்னேன் பேக்கிங் சோடா, ஃபுட் கலர்ஸ், வாட்டர் கப். இப்போ இதை டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, மேலே உள்ளது ஏ, கீழே உள்ளது பி. இப்போ எது வந்து உங்களுக்கு, இப்போ நீங்கள் பாருங்க ஆசிரியர், உங்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கிறேன். இப்போ நீங்களே பாருங்க கௌஷிகா, இப்போ நீங்களே பார்க்குறீங்க, வெற்றி பார்க்குறீங்க. இப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு அட்டவணை பிடிச்சிருக்கா, கீழே எழுதி இருக்கிறது பிடிச்சிருக்கா, 1ஆ 2ஆ கை காட்டுங்க பார்ப்போம். 1. வெற்றி 1ஆ 2ஆ? வெற்றி எது பிடிச்சிருக்கு? ஓகே, 1. ஏன் அப்படின்னு சொன்னா, அட்டவணையில எல்லா விஷயங்களும் சுருக்கமா ஒருவருக்கு விளங்கக்கூடிய திறனை அது கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, அதை பார்த்தோன்னே நீங்க விளங்கிடுவீங்க. ஓகே, இதுதான் எடுத்துட்டு போகணும். இதுனா நீங்க ஓனா படிக்கணும். ரீசனிங், பேக்கிங் சோடா, ஃபுட் கலர், வாட்டர் கப். அதுவும் நான் இன்னும் வாக்கியமா போட்டேனாக்கா, வாக்கியமா இன்னும் எழுதும் பொழுது இன்னும் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கு பாடத்துல நம்ம முக்கியமான 3 விஷயங்களை பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்ட்ஸ் எப்படி நம்ம சேர்க்கிறது, இன்சர்ட் பண்றது, பிக்சர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். ஓகேங்களா, அதுவும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லயும் பார்த்தோம், கன்வால ஒர்க் ஷீட்லயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ என்ன நீங்க ஆசிரியர் தனியாக கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கன்வாவை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க. கன்வா வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதுக்கு ஒரு பெஸ்ட் தப்பா, சிறந்த ஏஐ.
ஓகேங்களா? சரி.